ஓகே. ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சேனலில் வீடியோ போட்டே 3 மாதத்துக்கிட்ட ஆக போகுது. சோகமான விஷயம் என்னென்னா, இது சோகமான விஷயம் இல்லை, ஹாப்பியான விஷயமும் சேர்த்து தான். கடைசியாக போட்ட வீடியோ தான் 4.4K வியூஸ் கிட்ட போயிருக்கு. மற்றது எல்லாமே 1000 வியூஸ்க்கும் கீழே தான். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடாமல் விட்டேன். உண்மையான ரீசன் சொல்லவா, பொய்யான ரீசன் சொல்லவா ஏன் வீடியோ போடலன்னு? சேனலில் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறையா வீடியோஸ் பண்ணணுன்னு நினச்சிருந்தேன். பட் உண்மையாகவே நான் எங்கேயுமே போகல. அதனால தான் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு போயிருந்தேன். சின்ன சின்ன கிளிப்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தேன். நான் அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு எந்த மாதிரி பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அது ஒரு மலை, சரிங்களா? அந்த மலைக்கு கீழே ஒரு சித்தர் பீடம் இருக்குது. அந்த சித்தர் தாத்தாவோட பேர் எனக்கு தெரியல. பட் அங்கே வந்து அவரோட ஜீவ சமாதி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போனோம். 2வது அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் தியானம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் மலை மேலே ஏறி போனீங்கன்னா அங்கே ஒரு ஹிடன் ஸ்பாட் மாதிரி. ஏன்னா இங்கே பக்கத்தில் திருமலை கோவில்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஏரியா. க்ரௌட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்த எனக்கு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான என்னுடைய மாஸ்டர் வந்து ஜிம் மாஸ்டர் தான் வந்து எனக்கு இதை சொன்னார். அவரும் சேம் மைண்டட் பீப்புள் தான். அவருக்கு இந்த மெடிடேஷன் இதெல்லாம் பிடிக்கும். பட் நான் வந்து இப்போ மெடிடேஷனில் இல்லை. நான் அதெல்லாம் வந்து இந்த லாக்டவுன் டைம்லலாம் ரொம்ப தெய்வீகமாக அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். கொஞ்ச நாளில் அப்புறம் எனக்கு வேலை அது இதுன்னு வந்துச்சு. நானும் மெடிடேஷன் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் மாஸ்டர் வந்து இப்போ அடிக்கடி மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நானும் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர மகாலிங்கமா சங்கர மகாலிங்கமான்னு கரெக்டாக தெரியல. ஸோ நான் அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா நான் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ நாங்கள் இது வந்து இதோட 2 டைம் அந்த பிளேஸ்க்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம், சரியா? ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது சண்டே. நாங்கள் போன லாஸ்ட்டு 2 சண்டேயுமே நாங்கள் அங்கே போயிட்டோம். எப்படி எழுந்துச்சி போனோம்னா, காலையில் ஒரு சண்டே அதுவுமா காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளம்பி அங்கே போயிடணும். ஸோ பாதி வழியில் மாஸ்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் அந்த மலைக்கு போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் போகும்போது பார்த்திங்கன்னா அது வந்து அருமையான பிளேஸ். சித்தர் பீடம் அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம மெடிடேஷனோ தியானமோ பண்ணும்போது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு ரிலாக்ஸிங்காக 1008 பிரச்சனை இருந்தாலும் அந்த டைம் கொஞ்சம் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போயிட்டோம், சரிங்களா? போயிட்டு அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணோம். மாஸ்டர் வந்து போகிற வழியிலேயே ஒரு 4-5 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டார். எதுக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் அங்கே போனால் அதே மாதிரி நாங்கள் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 5-6 நாய்க்குட்டி வந்துச்சு. அதுக்கெல்லாம் அந்த பிஸ்கட்டை போட்டோம். அதெல்லாம் வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அப்போ மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் எனக்கு ஃபோன் எடுத்து இது பண்ணணுன்னு அவசியம். அதனால் நான் அதை கிளிப்ஸ் எடுக்கலை. ஸோ அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு டைம் போகும்போது சைடில் அந்த மலையில் ஏறி நாங்கள் வந்து அங்கே போனோம். அங்கே மேலே பார்த்திங்கன்னா அங்கே தான் அந்த சிவன் கோவில் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் வந்து அதிகமாக அந்த ஊர்க்காரங்க மட்டும் போவாங்களா இருக்கும் என்னமோ, வெளியில் ஃபேமஸ் ஆகலை. ஸோ இந்த வீடியோ பார்த்து யாரும் போய் அந்த இடத்த கூட்டமாகவும் ஆக்க வேண்டாம். ஓகே, ஸோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. யார் வேணாலும் போங்க. ஸோ அந்த இடம் ஃபேமஸாக இல்லாதது ஒரு நல்லது. ஏன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அங்கே போகவே. மேலேருந்து மலையெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்கு போனால் உல்லாசமாக ஏறாரு, ஃபாஸ்ட்டாக மலை ஏறுறாரு, அது இது பண்ணுறாரு. நான் ஃபஸ்ட் டைம் போனதுனால என்னால் அப்படிலாம் பண்ண முடியல. செகண்ட் டைம் போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டே வந்து இந்த மலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். படி இருக்குது மேலே. மாஸ்டர் வந்து சொன்னார், படிக்கு சைட்லோடி போனீங்கன்னா ஒரு குகை இருக்குது, நான் போயிருக்கேன், அந்த குகைக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படியே கஷ்டப்பட்டு அது இதுன்னு ஏறிட்டோம். நாங்கள் அப்போ வீடியோ எடுக்கல, ஏன்னா பயங்கரமாக மூச்சு வாங்குச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் இல்லை அந்த இடம் வந்து. ஸோ ஏறி மேலே போனோன்னா அதில் சின்ன சின்ன கிளிப்ஸ் இருக்கும். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. சூப்பராக இருந்தது. அப்படி ஒரு வியூவை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. சரியான மலை. அது இயற்கையாகவே அது ஒரு மாதிரி வித்தியாசமாக அமைஞ்சிருந்தது. அங்கே உட்காந்து நாங்கள் மெடிடேஷன் பண்ணோம். கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து சூரிய நமஸ்காரம் சொல்லித்தரேன் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தார். நாங்கள் அதெல்லாம் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ் வந்து. நீங்கள் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி சித்தர் பீடம் போயிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அல்லது இந்த மாதிரி ஏதாச்சும் சித்தர் பீடம்னு கூட வேண்டாம், ரிலீஜியஸ் ஓரியன்டாக போகாமல் ஏதாச்சும் ஒரு ட்ரெக்கிங் போயிருக்கீங்களா? இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டான பிளேஸில் உட்காந்து கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து பீஸ்ஃபுல்லாக அந்த இடத்த என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா?
இந்த விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்துருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், டாடா பாய். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து பார்க்குறேன். அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 4-5 வீடியோஸ் நான் போடணும்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக நடக்கும். பாய். டேக் கேர் கைஸ்.